ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்ன்ற கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்ட்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச கேமே மைன்கிராஃப்ட் மட்டும்தான். இப்போ நம்ம வந்து விளாட ஆரம்பிக்கலாம். நான் வந்து புது சேனல் தான் திறந்துருக்கேன் இப்போது. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நம்ம வேர்ல்டை க்ரியேட் பண்ணுவோம். இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வே பண்ணணும். ஜாம்பி கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்தும் நம்ம சர்வே பண்ணி ஒரு எண்டர் ட்ராகன் ஒரு உயிரினம் இருக்கும், அதை நம்ம அழிக்கணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. நம்ம வந்து எப்படி விளாட்றதுன்னு தான் இது பண்ணுறது. இது இப்போ நான் எபிசோடு 1 தான் போட்டிருக்கேன். சரி, நல்லா விளாட்லாம், வாங்க விளாட்லாம். வேர்ல்டு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஆகட்டும், கிரியேட் ஸ்பீடாக ஆகு. என்ன பண்ணுற? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? வந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இந்த வேர்ல்டு வந்து இப்படி தான் இருக்கும். மைன்கிராஃப்ட்னா இதுதான், பார்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது பேர் மரம், இதை நம்ம உடைக்கணும். மரத்தை உடைச்சா மட்டும்தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மரத்தை உடைக்கணும். மரத்தை உடச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம. உட சூப்பர் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் மரத்தை உடச்சிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. அது இருந்தால் தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். பாருங்கள், நான் சும்மா தான் காட்டிகிட்ருக்கேன், இன்ட்ரோக்காக எடுத்தது அது. சரி, என் கூட யாராவது மைன்கிராஃப்ட் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்தே விளாட்லாம். சரி, என்னடா இது மாற மாட்டேங்குது? சரி கைஸ், நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், 2 பேரும் நம்ம சேர்ந்து விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்தே விளாட்லாம். யாருன்னா என் கூட விளாட்ணுன்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ நான் வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் போடுவேன். நான் எல்லா கேமுமே விளாடுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எந்த கேம் வேணால் போடுவேன். சரி, நம்ம விளாட்லாமா? இப்போது மைன்கிராஃப்ட் வந்து விளாடுவோம். ஐயோ, என்னடா இது ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது? சரி கைஸ், இப்போ நம்ம வந்து விளாட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சரி, வாங்க விளாட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த தேடுவோம். ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்டில் முக்கியமாக தேவைப்படுறது வந்து இது கிராஃப்டிங் டேபிள் தான் நமக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும். எப்படி டூல்ஸு எல்லாமே நம்மளால் அதை வச்சு தான் செய்ய முடியும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. அது இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது, பார்த்துக்குங்க. ஸ்டிக்ஸு வேணும். இப்போது நம்ம எதாவது டூல்ஸ் செய்யணுன்னா அதுக்கு வந்து ஸ்டிக்ஸு வேணும். ஆமாம், ஸ்டிக்ஸ் இல்லைனா நம்மளால் டூல்ஸும் செய்ய முடியாது. இப்போ ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த இது கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் நான் வந்து புது ஜாய்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது விளாட்றதுக்கு, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. மரத்தை உடைக்கிறேன். மரத்தை உடச்சுன்னே இருக்கணும். மரம் தான் மெயினாக தேவையே எல்லாத்துக்குமே. இப்போதைக்கு நம்ம மரத்தில் செஞ்சுருக்கோம். அடுத்து டைமண்ட் அந்த மாதிரி போயிடுவோம். இது என்னது அயன், வேறு என்ன, அயன், கோல்டு, நெதரைட்டு அந்த மாதிரி போயிடணும் நம்ம, புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம டூல்ஸை வந்து அப்கிரேட் பண்ணியே இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட் தான் இது, அதனால் நம்ம ஒன்றும் இந்த வீடியோவோட டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, வீடு கூட கட்டலை நம்ம. லாஸ்ட்டில் ஒரு சம்பவம் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த சம்பவம். லாஸ்ட்டில் இருக்க அந்த சம்பவம் பாருங்கள் நீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும். நைட் நேரத்தில் வந்து நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, பெட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பெட்டு தான் நம்ம செய்யணும். பெட்டு செய்யணுன்னா அதுக்கு வந்து நமக்கு உள்ளே வேணும்.
உள் வேணும்னா நமக்கு வந்து ஆடு வேணும். 3 ஆடு கிடச்சதுன்னா போதும். இங்கே ஒரு மாடு இருக்குது, சின்ன மாடு. இது சின்ன மாடு விட்டுறலாம். நமக்கு தேவையானதே வெறும் 3 ஆடு தான். 3 ஆடு கிடச்சதுன்னா நம்ம அந்த உள்ளே இருக்கும், உள்ளே வச்சு நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். பெட்டு செஞ்சால் நம்ம வந்து நைட்டு தூங்கிடலாம். நைட் ஏன் முழிச்சிட்ருக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளை. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே வேர்ல்டு க்ரியேட் பண்ணால் எப்பொழுதுமே நம்ம வந்து 3 ஆடை இது பண்ணி சாவடிச்சுட்டு பெட்டு செஞ்சிடும். பெட்டு செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியுமே. பெட்டு செய்யலாம்னு சர்வே பண்ணலாம், ஆனால் அது கஷ்டம். சரி, இப்போ வந்து நம்ம தேடிட்டுருக்கோம். பார்ப்போம் இடம் கிடைக்குதான்ட்டு. எங்கே இருக்குன்னு தெரில இந்த ஆடு. ஐயோ, ஆடே ஸ்பீடாக எங்கேயா ஸ்பான் ஆகு. கைஸ், நானும் போயிட்டே இருக்கேன், ரொம்ப தூரமாக வர மாட்டேங்குது. இருங்க, எங்கேயாவது இந்த இடத்துல தான் எங்கேயாவது இருக்கும், பார்ப்போம். எங்கடா ஆடே காணோம். எங்கடா எங்கடா சரி, ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை வெட்டுவோம். மரம் தான் ரொம்ப தேவை. சரி, மரத்தை உடைப்போம். மரம் தாங்க மெயின். எப்போயுமே நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் ஆரம்பித்தோடனே நீங்கள் மரத்தை தான் உடைக்கணும். மரத்தை வச்சு தான் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அடுத்து ஸ்டோன் பிக்காக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்டோனை தோண்டணும் நம்ம. இருங்க, நான் தோண்டி காட்டுறேன். இப்போது நல்ல இடம் கிடைக்கட்டும், தோண்டுறேன். ஃபஸ்ட்டு மரம் எடுத்துக்கலாம். மரம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாமே. கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ், இப்போ வந்து நான் சுற்றிட்டே இருக்கேன். அது என்னன்னு தெரியுதுங்களா? அது வந்து சுகர் கேன். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இடம் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த சிக்கன் வேறு ஓடிட்டுருக்கா. இந்த கோழி அடித்து சாவடிச்சிடலாம். ஃபுட்டு வேணும்னா நம்ம இந்த மாதிரி மிருகங்களை கொண்டா தான் கிடைக்கும். நமக்கு அட்டாக் பண்ணி சாவடிக்கணும். அதுங்களை சாவடிச்சா தான் நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஓகே, எந்த இடத்த பார்க்குறது? இங்கே 2 பிக்கு வேறு இருக்குது, அடிப்போம். அங்கே பாருங்க கைஸ், தெரியுதுங்களா? 2 ஷிப் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அதை அடிக்கணும் ஃபஸ்ட்டு. சூப்பர். ஒரு ஷிப் வச்சுச்சா, இன்னும் 2வது ஷிப்பு. சூப்பர், அடி அடிச்சாச்சு. அங்கே ஒரு பிக்கு போதும், அதை மட்டும் என்ன சும்மா ஒன்றும் சாப்பாடு தேவையா இல்லையா? அடி அடிச்சாச்சு கைஸ். சரி, அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் கைஸ்? அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஷிப் இருக்குது பாருங்கள். 1 இல்லை, சாரி 2 இருக்குது கைஸ். அங்கே ஒரு மாடு வேறு இருக்குது. 2 ஷிப் இருக்குது. இதை அடிச்சிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் இதை விட்டு வச்சுக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்தோடனே உள்ளே கிடச்சிச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், உள்ளே கீழே கிடக்கா. உள்ளும் கறியும் கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து பெட்டு செய்யணும். பெட்டு செஞ்சால் தான் நம்மளால் தூங்க முடியும். தூங்கினா தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் நைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மாடு வேறு இருக்குது. அதை எதுக்கு விடணும்? மீட் நமக்கு நிறைய தேவை. அடுத்து பிக்கு வேறு ஒன்று போதும், அதையும் போட்டு தள்ளுவோம். போட்டாச்சு கைஸ். இப்போது நம்மளுக்கு என்ன வேலைன்னா, ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் செய்யணும். பிளாங்க்ஸ்னால் என்னென்னா மரத்துலேருந்து வரும். இது அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் பாருங்கள், இது மேலே இருக்கு பாருங்க. அதான், அதுக்கு பேர் தான் பிளாங்க்ஸு. நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பெட்டு செய்யணும் நம்ம இதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டோன் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஸ்டோன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன சொல்கிறது, ஸ்டோன் பிக்காக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். மைண்ட் பண்ணால் தான் ஸ்டோன் கிடைக்கும். இதோ பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டோனு, பார்த்துக்குங்க. இதுதான் ஸ்டோன். ஸ்டோனை வச்சு அயன் எடுக்கலாம். அயன் வந்து கிடைக்கும், இருங்க பார்க்கலாம். மைண்ட் பண்ணால் தான் அயன், டைமண்ட், வேறு என்ன, கோல்டு, இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு. கைஸ், நானும் நோண்டிகிட்டே இருக்கேன். நமக்கு தேவை இன்னும் ஸ்டோன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவை நமக்கு. ஆமாம் கைஸ், தேவை கைஸ். சரி, நானும் தோண்டிகிட்டே இருக்கணும். கைஸ், அங்கே பாருங்கள், லேப்பிஸ் கிடச்சிருக்கு. லேப்பிஸ்னால் ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறது,
என்சாண்ட் பண்ணும். என்சாண்ட் பண்ணணுன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியாது இப்போதைக்கு. சரி அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இது உங்களுக்கு புரியாது, அப்புறமா சொல்கிறேன் நான். கைஸ் நானும் தோண்டிட்டு இது போதும் தான் நினைக்கிறேன். சரி மேலே போவோம்னு நினைக்கிறேன். மேலே போவோம். ஓகே, நம்ம சேனல் பேர் வந்து ப்ரோ கேமர். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் எல்லா கேமுமே விளாடுவேன். நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ நான் விளாட்றேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுவேன் எல்லா கேமுமே. மொபைல் கேம்ஸ் மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது. மொபைல் கேம்ஸ் மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து எந்த கேம் வேணால் போடுவேன் உங்களுக்கு. யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரி இப்போ வந்து நம்ம மேலே ஏறணும். மேலே ஏறி போயிட்டு நம்ம வந்து அது இதுன்னு போகணும் நம்ம. ஓகே, இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுடைய மைண்ட் இதை வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஃபர்னஸ் செய்யணும். ஃபர்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அடுப்பு இருக்குது நமக்கு வீட்டில், அந்த மாதிரி தான் இதுலேயும் மைண்ட் கிராஃப்டில் ஒன்று இருக்கும். அதை வந்து கறி வேக வச்சு சாப்பிட்லாம். பெட்டு செஞ்சுருவோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா பெட்டை வச்சு தூங்கலாம். இப்போ பாருங்கள் நைட் ஆயிடுச்சா. இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தூங்கணுங்க. பாருங்கள் நைட் ஆச்சு பண்ணுதோ பாருங்கள். வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குல்ல. சரி இப்போ தூங்கலாமா. அப்பாடி. இப்போ நைட் நேரத்தில் வந்து ஜாம்பி வரும். நம்ம தூங்கிட்டோம்னா ஜாம்பி வராது, சரிங்களா. சரி ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது செய்வோம், ஃபர்னஸ் செய்யணும். ஃபர்னஸ்னால் எல்லாமே அதில் வந்து என்ன சொல்லுது எரிக்கலாம்னா என்ன சொல்கிறது, கறியை வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கறியை தூக்கி போட்டு கட்டையை எதையாவது வச்சோன்னா எரிஞ்சிடும். ஆமாம், சரி இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கேயாவது தேடுவோம், மரம் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்ததாக ஃபுட்டு கிடச்சதுன்னா நம்ம எடுப்போம். மரம் அங்கே ஒன்று இருக்குது, எடுக்கலாமா வேணாமா. சரி மரத்தை போய் வெட்டுவோம் வாங்க. சரி கைஸ் மரத்தை வெட்டுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. மரத்தை வெட்டினதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். எஸ் கைஸ், மரத்தை வெட்டிட்டோன்னு நினைக்கிறேன். முடிய போகுது. வெட்டிட்டோம் கைஸ். ஓகே, வெட்டுவோம். மரம் தாங்க கைஸ் எப்போயுமே நமக்கு இது பண்ண முடியும். மைண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் மரம் ஃபஸ்ட்டு வெட்டணும். அது இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். நான் திரும்பி சொல்கிறேன். சரி மரம் தான் வெட்டணும் இப்போது. சரி ஓகே, வெட்டுவோம் வெட்டிகிட்டே இருப்போம். கைஸ் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக்கும் போட்டுருங்க. கோழி வேறு தனியாக இருக்குது, சாவடிச்சாச்சு. வேறு என்ன பண்ணுறது கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கேவ் இருக்கான்னு சும்மா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துடலாம். இதுதான் குக்கூட மட்டன், சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுனா இருங்க நான் காமிக்கிறேன், சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் சில பேருக்கு தெரியாதுல்ல, புதுசாக கேம் விளாட்றவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். யாரா இவன் சும்மா பேசியிருக்கான் அப்படின்னா பார்க்காதீங்க. நான் சும்மா சொல்ல தான் செய்கிறேன் நான் என்னன்ட்டு. சரி இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோடுன்றதுனால நான் எந்த வீடும் கட்டலை, எதுவுமே கட்டலை. இதுவே நான் செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட்னா வீடு கட்டி அது எதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ தான் நல்லாயிருக்கும். அங்கே ஒரு ஆடு போகுது, அதை அடித்து துரத்தி விட்ருவோம். செத்துச்சு. சரி நம்ம போவோம். அங்கே ஒரு சிக்கன் வேறு இருக்குது, அடிக்கலாம் போயிட்டு. வாங்க கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நடந்து போயிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது கேவு இல்லைனா ஏதாவது கிடச்சதுன்னா அங்கே போயிட்டு இறங்கி. கேவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. சாப்பிட்டேன்னா அந்த ஹெல்த்து நமக்கு ஏறணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும். போயிட்டு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. எடு
எடுத்தாச்சு கைஸ். ஓகே. இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ நான் வந்து கேவுக்கு போகலான்னு இருக்கு. ஏதாவது கேவுக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, எடு. எடுத்தாச்சு. சரி கைஸ், இந்த மட்டனை மட்டும் ஒன்று போட்டு அப்படியே நம்ம போயிடுவோம். சரி, ஓகே, போவோமா? ஓகே, இங்கேயா போவோம். போ. ஓ, அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன் பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து ஸ்டோனில் செய்யணும். இப்போ நம்ம வுட்டில் செஞ்சுருந்தோமா, இப்போ நம்ம வந்து ஸ்டோனில் செய்யணும். ஸ்டோனில் செஞ்சால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே அப்கிரேடு, என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான். இருங்க ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் எடுத்து என் கையில் வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும். தேவையில்லாதனா தூக்கி வெளியே போட்டு தேவையுள்ளது மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, தூக்கி வெளியே போடு. அதை எடு. அதை எடுத்து உள்ளே போடு. அதை தூக்கி வெளியே போடு. ஷவல் எடுத்து உள்ளே வச்சிடணும். ஸ்டோன் ஷவல் எடுத்து உள்ளே வச்சுட்டு மீதியெல்லாம் உள்ளே வெளியே போட்டுடணும். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். சரி, ஓகே, போகலாமா? எதாவது கேவ் கிடைக்குதான் பார்ப்போம். கேவ் எங்கடா இருக்குது? அங்கே ஒரு ஆடு வேறு இருக்குது. அடித்து போட்டுருவோம். வந்தால் லாபம் தான். அடி. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. அடி. அடிச்சாச்சு கைஸ். அங்கே ஒரு ஆடு வேறு இருக்குது. அடிக்கலாமா வேணாமா? ஒரு சிக்கன் வேறு. அடி. அங்கே ஒரு ஆடு. அடிப்போம் கைஸ். அடி. ஐயால செத்துச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து கேவிங்க கடைக்கு தான் பார்ப்போம். குதிரை வேறு இருக்குது பார்த்தீங்களா? அதான் குதிரை, பார்த்துக்குங்க. அதான் குதிரை. ஓகே, எங்கே இருக்குது கேவ்? எங்கேயாவது இருக்கா இல்லையா? கேவே காணும் கைஸ். எங்கேன்னு தெரியலையே. ஐயோ, எங்கடா? கைஸ், கேவ் வந்து கைஸ் அங்கே இருக்குது பாருங்கள். அதோ கேவ் கிடச்சிச்சு பாருங்கள். இதுதான் கேவு பாருங்கள். இப்போ எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கைஸ், அயன் கைஸ். அங்கே அயன் இருக்குது பாருங்க அங்கே. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கீழே இறங்கி போயிட்டு நம்ம எடுக்க போகிறோம். அயன் தான் எடுக்க போகிறதோ. அங்கே இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது பார்த்தீங்களா? அதான் அயனு. ஆமாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். இங்கே நான் செஞ்ச தப்பே இங்கே தான் கைஸ். நான் தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் கோல் கைஸ், பார்த்துக்குங்க. இந்த கோலை வச்சு தான் நம்ம டார்ச்சு அது இதுன்னு பண்ண முடியும். சரி, ஓகே, அயன் எடுப்போங்க. ஏதோ இதான் அயன், பார்த்துக்குங்க. இதான் அயன், பார்த்துக்குங்க. ஓகே, அயன் எடுப்போம். பரவாயில்ல, நிறையா கிடைக்குது. ஓகே, எடு. ஓகே, எடுத்தாச்சு. இன்னொன்று இருக்குது, அதையும் எடுத்துருவோம். ஓகே கைஸ், அயன் எடுத்தாச்சு. வேறு என்ன பண்ணுறது? அங்கே அயன் இருந்துச்சு, போய் எடுக்க போகலாம். இப்போ பண்ணுவோம் பாருங்கள் ஒரு தப்பு கைஸ். எனக்கு செம்ம வெறுப்பாயிடுச்சு. ஐயோ, என்னடா இது, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நானும் வருத்தப்பட்டேன். ஏன் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஸ் பண்ணி கொடுக்கல பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் இதாகிடுச்சு, எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் நான். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் ஏதாவது வீடு கட்டுவோம். வீடு கட்டிட்டு நம்ம எதாவது பண்ணுவோம். சரி கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லுது? சரி கைஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ்.